ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிட்னி, ஆட்டோட கிட்னியும் ஈரலும் போட்டு நம்ம ஒரு பொரியல் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது நம்ம எண்ணெய் ஊற்றி வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா ரெண்டுத்தையும் போட்டு எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரலாம் நம்ம வதக்கணும். வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்து எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் எல்லாம் போட்டு இப்போ ஆட்டோட கிட்னியும் ஈரலையும் நான் நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கிரேவி பக்குவத்தில் தான் செய்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, சோறு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு நல்லா எண்ணெயில் கிண்டி எடுத்துக்கணும். அப்போ தான் அது பச்சை ஸ்மெல் போய் அதோட டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம இதில் தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லை, கொஞ்சம் கூட அதுலேயே தண்ணி விடும். நல்லா கிண்டி இப்போ நான் தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் தக்காளி பேஸ்ட்டு நான் இந்த பக்குவத்தில் ஊற்றி பாருங்கள், நான் தக்காளி பேஸ்ட்டு எடுத்து ஊற்றிக்கிறேன். இதேமாரி 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இதை பாருங்கள், தண்ணி விடுது. மூடி போட்டால் கொஞ்சம் நேரம் வேகும். மூடி போட்டு நம்ம மூடி விட்டு அதுக்கப்புறம் எடுத்தால் இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தில் வந்துடுச்சு. நல்லா தண்ணியாகிடுச்சு. நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுப்போ நல்லா வெந்துடும். இந்த அளவு வந்தோடனே கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். நான் பெப்பர் தூள், புதினா மல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கிரேவி இப்போ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.